ஹலோ டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அறக்கட்டளை எப்படி ஆரம்பித்தோம், என்ன சுச்சுவேஷனில் ஆரம்பித்தோம், எப்படி இவ்வளோ நாள் ரன் பண்ணிகிட்ருக்கோன்ற குட்டி ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் யாருன்னா, நானும் இந்த ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பர் தான். நான் ஏழ்மை உலகத்தோட சேவைக்குன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பாடி சித்தர் கோவில்னு சொல்லிட்டு டிவிஎஸ் டோல்கேட்டில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ், அதனால் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த மாதிரி நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே அந்த கோவிலில் மீட் பண்ணவங்க தான். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். கஷ்டப்பட்டு வரப்போ ஒரு இடத்துல கடவுள் நமக்குன்னு ஒரு பணியை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பணி தான் கடவுள் எங்களுக்கு மக்களோட பசியை தீர்க்கிற பணியை எங்களுக்கு கொடுத்ததான் நினச்சி நாங்கள் ஆரம்பித்தது தான். இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு வந்தப்போ அங்கே ஒரு ஐயா இருப்பாங்க. அந்த ஐயா எல்லாருக்கும் ப்ளெஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் ஆக்சுவலி அங்கே போவோம். அங்கே எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன சேவை, பூஜை பண்ணுறது, அங்கே யாகம்லாம் நடக்கும். அப்போ ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகள் பண்ணிகிட்டு இருந்தோம். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அங்கே இருப்போம், போவோம், வருவோம். போக போக அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம். எடுத்தோன்னே பெரிய கிச்சன் செட்டப் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அங்கே வரவங்க ஒவ்வொரு அக்கா வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. வாரத்தில் 3 நாள் 4 நாள் அப்படி கொடுத்தோம். யாருமே பண்ண முடியலன்னா கடையில் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஐயாட்ட கேட்டு ஐயாவோட ஆசையோடு நம்ம ஆரம்பித்தது தான் அன்னதான திட்டம், தினசரி நடமாடும் அன்னதான திட்டம். அது பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி சிவன்ராத்திரி அன்னைக்கு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோன்னா, ஜங்ஷன் ஆப்போசிட்டில் வழிவிடு முருகன் கோவில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி 427ஆம் நாள் மதிய உணவு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தை ரீச் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது எப்படி நம்ம ஆரம்பித்தோன்னா, கோயிலுக்கு வரவங்க ஐயாவை பார்க்க வரவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம தெரிஞ்சவங்கள செயின் மாதிரி தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுவீங்க, அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் இது. அடுத்து மதியான சாப்பாடு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருந்தோம். அடுத்து ஒரு 10 நாளில் காலை சாப்பாடு, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வாரத்தில் நைட்டு சாப்பாடு. இந்த மாதிரி டெய்லி 3 வேளை கொடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 1.5 வருஷம் ரீச் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா, கடந்த சில மாதமாக ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு நிறுத்தினா நம்மளை நம்பி பசியாக இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே தவிச்சு போயிடுவாங்க. அங்கே வரவங்க எல்லாமே கான்ட்ராக்டை வேலை பார்க்குறவங்க, கார்ப்பரேஷன் வேலை பார்க்குறவங்க, டெய்லி கூலி வாங்குறவங்க. டெய்லி கூலி இப்போ 100 ரூபா வாங்கினாங்கன்னா நம்மள்ட்ட சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அந்த காசில் போய் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்க, நம்மள்ட்ட வாங்குறவங்க எல்லாமே முக்கால்வாசி இல்லாதவங்க தான் வராங்க. அப்படின்றப்ப அவங்களோட சேவையை தொடர்ந்து செய்யணுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். எங்கள் அறக்கட்டளை நண்பர்களும் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுற உதவி இப்போ நம்ம அன்னதானத்தை தொடர்ந்து நடத்த கொஞ்சம் பத்தலை. அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்குறோம். நீங்கள் பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி கூட இவங்களோட பசியை போக்கும். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். சரி, சப்போஸ் பார்க்குறோம் உங்களுக்கு உதவியே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ண நிறைய பேருக்கு காமிக்கும். அப்படி இருக்கப்போ நிறைய பேர் பார்க்க அவன் பார்க்குற யாராச்சும் ஒருத்தவங்க உதவுனா கூட ஒருத்தரோட பசி கண்டிப்பாக தீரும். நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் பண்ணுற உதவி தான் எங்களை மேலும் மேலும் சேவையை பண்ண சொல்லும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். அதனால் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் நாங்கள் கேட்குறோம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், பண்ணுற சேவையை டெய்லி பாருங்கள். பார்த்துட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.